நீங்கள் ஃபோனை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வேறு ஏதாவது லேப்டாப்போ இல்லை டேபோ உங்கள் கையில் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டைமும் 1 ஹவருக்கு மேலே தாண்ட விடவே செய்யாதீங்க. அப்படி தாண்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் இப்போ நான் 10th படிச்சுட்ருக்கேன், இப்போ இது வரைக்கும் ஃபோனே வாங்கலை அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் அது வாங்கிக்கலாம். லைக் அரௌண்ட் 250 rupees தான் ஆகும். நம்மளை எதுக்கோ எவ்வளவோ செலவு பண்ணுறோம். அதுக்குன்னு உங்களோட அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுங்கள், டீஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் போதும். இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ஃபோன் வேண்டாம். இன்னும் 1 மாதம் தானே இருக்குது போர்டு எக்ஸாமுக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மேரி ஸ்டார். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோவில் கேட்டிருந்தீங்க, அக்கா நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் மொபைல் ஃபோன்ஸ் வந்து வந்ததுனால என்னால் படிக்க முடியலை, ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து லீவ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஈவன் எனக்கு கூட அந்த ஹேபிட் இருந்தது. பட் எக்ஸாம் டைமில் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், ஓகேவா? ஸோ எக்ஸாம் டைமில் நான் என்ன பண்ணுவேன், இந்த மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து வருஷம் ஃபுல்லாக ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. பிகாஸ் நம்மளும் மனுஷங்க தான். ஏன்னா நானும் யூஸ் பண்ணுவேன். ஒரு 12 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 9 மாதம் எல்லா சோஷியல் மீடியாலையும் கண்டிப்பாக இருப்பேன், ஓகேவா? ஒரு 3 மாதமாவது உங்களோட ஸ்டடீஸில் வந்து கொஞ்சம் ஈடுபாடோடு இருங்க. பிகாஸ் அந்த 3 மாதத்துலேயே நீங்கள் வந்து ஃபோனை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது, ஓகேவா? போர்டு எக்ஸாம் டைம்லலாம் என்கிட்ட ஃபோன் கிடையாது. இப்போ உள்ளவங்ககிட்ட எல்லாத்தையுமே ஃபோன் இருக்குது. நான் வந்து போர்டு எக்ஸாம் வந்து ஒரு 5 years 6 years முன்னால் வந்து எழுதினேன். ஸோ நிறைய பேர் வந்து நான் ஏதோ இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து நினச்சிருப்பீங்க. இல்லை, கிடையாது. நான் வந்து 12th எப்போ முடிச்சேன்னா 2019 நான் முடித்தேன். ஸோ இட்ஸ் பீன் 6 years ஆயிடுச்சு. அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி ஃபோன் அடிக்ஷன்ஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எவ்வளோ தான் நான் வந்து நினைக்கிறேன், ஆனால் என்னால் ஃபோன் வந்து எடுக்காமல் இருக்க முடியல. அப்படியே எடுத்துகிட்டனால அடுத்து 1 hour வந்து அந்த ஃபோன்லேயே போயிடுது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அடுத்தடுத்த வீடியோவுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது, புரியுது? அடுத்த வீடியோ நான் பார்க்க போகிறேன், அடுத்து இன்னொரு மோட்டிவேஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபோனை வந்து த்ரோ பண்ணிடுங்க, த்ரோ அவுட் ஆஃப் யுவர் ஃபோன்ஸ், ஓகேவா? இட் சவுண்ட்ஸ் ரூட், பட் இருந்தாலும் இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ஃபோன் வேண்டாம். இன்னும் 1 மாதம் தானே இருக்குது போர்டு எக்ஸாமுக்கு. படிங்க, பிகாஸ் ஃப்யூச்சரில் ரெக்ரெட் பண்ணுவீங்க இந்த டைமில் ஃபோன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஓகேவா? பட் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்துட்டு நல்ல மார்க்கும் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தானே இவ்வளோ மார்க்ஸ் வந்துச்சு, நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு கிராட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துப்பீங்க. ஸோ ஓகே, ரொம்ப வளவலன்னு பேசிட்டு போகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு என்ன டிப் அப்படின்னா, ஃபோன் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோன் வந்து உங்கள் கண்ணு படுற மாதிரி இடத்துல இருந்தால் மட்டும்தானே உங்களுக்கு ஃபோனை எடுக்கணும்னு தோணும். ஸோ ஃபோனை வந்து நீங்கள் எந்த இடத்துல படிக்க போகிறீங்களோ, ஒரு ரூமில் நீங்கள் படிக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் வந்து செப்பரேட்டாக ஒதுக்கியிருக்கீங்க, ஆர் ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு ஃபோனை கொண்டு வரக்கூடாது, ஓகேவா? ஃபோனை எடுத்துகிட்டே வரக்கூடாது அந்த இடத்துக்கு. அப்படி எனக்கு வந்து ஸ்டடி ஸ்பேஸும் லைக் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க அப்படின்னா நம்மளுக்கு பெட்டும் அங்கேயே தான் இருக்கும், நம்மளோட ஸ்டடி ஸ்பேஸும் அங்கேயே தான் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபோனை வந்து ட்ராயரில் வந்து வச்சுருங்க, கபோர்டில் வந்து தூக்கி வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவங்களோட கண்ணு படுற தூரத்தில் வந்து ஃபோனை வச்சுருக்காதீங்க, ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான பாயிண்ட்டு. பிகாஸ் எல்லா டைமும் நான் வந்து எப்போப்பெல்லாம் ஃபோனை பார்க்குறேனோ பார்க்கும்போது தான் எனக்கு வந்து அது எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இம்பல்ஸ் வந்து தோணும். பட் என் கண்ணு முன்னால் அந்த ஃபோன் இல்லை அப்படின்னா கண்டினியூஸாக என் வேலையை பார்த்துட்டே இருப்பேன். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ உங்களுக்கு ஸ்பேஸே இல்லை அப்படின்னா கபோர்டில் வச்சுருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரூம் இருக்குது, படிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அந்த ரூமுக்கு ஃபோனை எடுத்துகிட்டே வராதிங்க, ஓகேவா? இது மொதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சோஷியல் மீடியாஸில் எல்லாத்துலேருந்தும் வெளியே வந்துடுங்க, ஓகேவா? வேணாம் கொஞ்சம் நாளைக்கு, இன்னும் ஒரு மாதம் தானே இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம்லேருந்து வெளியே வர போகிறீங்க, அதுக்குன்னு உங்களோட அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுங்கள், டீஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் போதும். இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், வேறு ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தீங்கன்னாலும் ஃபேஸ்புக்லேயும் மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வந்து இப்போது ஃபேஸ்புக்கில் அவ்வளோவா ஆக்டிவாக இல்லை. ஈவன் நானும் தான் ஃபேஸ்புக் அவ்வளோவா ஆக்டிவாக இல்லை. இன்ஸ்டாகிராம் வந்து எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் இருப்பாங்க. வாட்ஸ்அப் வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது இன் த சென்ஸ் நம்மளோட ஸ்கூல் அப்டேட்ஸ் ஆர் காலேஜில் வர அப்டேட்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் வரும். ஸோ வாட்ஸ்அப் வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஓகேவா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்புக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃபில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க.
அண்ட் இந்த மாதிரி மேஜரான ஒரு சோஷியல் மீடியா ஆப்ஸ்லேருந்து ஒரு 1 month ஆஃப் டைம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வந்து ஆகணும். பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும், இவ்வளோ சோஷியல் மீடியாஸில் இருந்தாலும் நம்ம வந்து அந்த டைமை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும், ஃபுல்லாக அதிலே உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வி கேன் கண்ட்ரோல் அவர் செல்ஃபில். மோஸ்ட் ஆஃப் தெம், எல்லாரையும் சொல்லலை, எல்லாருக்குமே அந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது இல்லைன்னு நான் சொல்ல வரல. என்னோட கேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா அந்த எக்ஸாம் டைமில் சோஷியல் மீடியா இருந்ததுன்னா என்னால் ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. ஸோ ஐ யூஸ் டு அன்இன்ஸ்டால். அந்த டைமில் மட்டும், எக்ஸாம் டேஸில் மட்டும், எக்ஸாமுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி மட்டும் நான் அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஃபோன்லேயே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் டைம்னு ஒன்று இருக்கும். ஸ்க்ரீன் டைமை வந்து 1 hourக்கு மேலே தாண்ட விடாதீங்க, ஓகேவா? லைக் இந்த ஒரு மாதம் 2 மாதத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஸ்க்ரீன் டைமும் 1 hourக்கு மேலே தாண்ட விடவே செய்யாதீங்க. அப்படி தாண்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப் லாக் வந்து போடுறதுக்கு நம்மளோட ஃபோனில் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டு நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டுக்கோங்க. உங்களோட ஃபோனில் ஃபோக்கஸ் மோட் இருந்துச்சு அப்படின்னா ஃபோக்கஸ் மோடு வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்க்ரீன் டைம் வந்து 1 hourக்கு மேலே இருக்கவே கூடாது, ஓகேவா? இது வந்து தேர்ட் பாயிண்ட். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஏதாவது ப்ரொடக்டிவான ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ப்ரொடக்டிவான ஆப்ஸ் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணேன். லைக் இந்த ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு ஆப், அப்புறம் வந்து பொமடோரோ ஆப்பு, இதெல்லாம் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, என்னோடய அந்த பொமடோரோ கிளாக் வந்து போட்டு வச்சுட்டு, ஆனால் என்னால் வந்து லைக் அந்த டைம்லேயும் ஃபோன் வந்து கண்ணுப்பட இருக்கா, அதனால் எனக்கு ஃபோன் வந்து பார்க்கணுன்னு தோணும். அதனால தான் நான் இன்னும் குட்டி கிளாக் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அந்த ஷார்ட்ஸ் கூட நான் வந்து போட்டிருப்பேன், அது வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்டில் அது வாங்கிக்கலாம். லைக் அரௌண்ட் 250 rupees தான் ஆகும். நம்மளை எதுக்கோ எவ்வளவோ செலவு பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளினாகவே இருக்க முடியும், ஃபோன் வந்து பார்க்காம இருக்க முடியும், செல்ஃப் மோட்டிவேட்டடாகவே இருக்கலாம். ஸோ இது வந்து ஃபோர்த் பாயிண்ட். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பெட்டர் வந்து நீங்கள் இப்போ 10th 11th 12th தான் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் அவ்வளோவா தேவைப்படாது. காலேஜ் போகிற வரைக்கும் உங்களுக்கு தனி ஃபோனும் தேவைப்படாது. பெட்டர் ஃபோனே வாங்காமல் இருங்க. இது வரைக்கும் ஃபோனே நீங்கள் வாங்கலை, இப்போ நான் 10th படிச்சுட்ருக்கேன், இப்போ இது வரைக்கும் ஃபோனே வாங்கலை அப்படின்னா அப்படியே இருங்க, ஃபோன் வாங்காதீங்க. காலேஜ் போனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். அது வரைக்கும் பேரண்ட்ஸோட மொபைல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைக்கா நான் ஆல்ரெடி ஃபோன் வாங்கிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருங்க ஃபோனை. 1 மாதம் 2 மாதம் ஃபோன் இல்லாமல் இருக்கிறதுனால ஒன்றும் ஆயிடக்கூடாது. அதுவும் நம்ம டீனேஜ் டைம்லலாம் ஃபோன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஃபோனு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வேறு ஏதாவது லேப்டாப்போ இல்லை டேபோ அவங்க கையில் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபோனில் தான் எனக்கு தெரிஞ்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் ஃபோனில் தான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி நம்மளோட மற்ற இது டேபோ லேப்டாப்போ அதில் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இல்லை. ஃபோனில் நம்மளுக்கு ரொம்ப கம்பேட்டிபிளாக இருக்குல்ல. ஸோ டக்கு நம்ம ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஒரு வீடியோஸாக பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ஒரு பிக் ஸ்க்ரீனாக இருக்கிறதுனால நம்ம வந்து ப்ரொடக்டிவாக தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு அப்படி வந்து தோணும். ஸோ இந்த ஒரு 2 months or 1 month ஆஃப் டைமுக்கு ஃபோனை வந்து உங்கள் பேரண்ட்டுக்கிட்ட கொடுத்துருங்க. ஃபோன் இது வரைக்கும் வாங்கலைனாலும் ஃபோன் வாங்க வேண்டாம், போதும். காலேஜ் போனதுக்கப்புறம் ஃபோன் வந்து வாங்கிக்கலாம், ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye bye.